வணக்கம். மூகாம்பிகை அருளோடு இன்றைய சிந்தனையில் கர்மா, எதை எடுத்தாலும் இது உன்னுடைய கர்மா, நீ செய்த பாவங்கள் என்றே நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த கர்மானா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கர்மாவில் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் இந்த கர்மா அப்படிங்கிறது வேலை செய்யாது. யாருடன் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. முதலில் ஒரு சிறு கதை ஒன்று உங்களுக்கு இந்த கர்மாவை பற்றி கூறுகிறேன். ஒரு அரசன் யானையின் மீது ஏறிக்கொண்டு நகர்வலம் சென்று கொண்டிருந்தார். இந்த நகர்வலம் செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு கடையாக பார்த்து அங்கே இருக்கும் மக்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சந்தன மரக்கட்டை விற்கக்கூடிய ஒரு கடை, அந்த கடையை பார்த்தவுடனே இந்த அரசருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. உடனே மந்திரியை அழைத்து இந்த கடையினுடைய உரிமையாளர் இருக்கிறார் அல்லவா, அவரை சிறை சேதம் செய்துவிட வேண்டும் போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். மந்திரிக்கு ஒரே ஆச்சரியம். அரசே, என்ன அரசே சொல்றீங்க? அவன் எந்த தவறும் செய்யவில்லை. எதற்காக செய்யவில்லை? இல்லை, எனக்கு அந்த எண்ணம் தோன்றுகிறது. ஏன் தோன்றுகிறது என்று தெரியவில்லை. அந்த எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. அதனால் இவனை சிறை சேதம் செய்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் உங்களிடத்திலே நான் கேட்கிறேன். சரி அரசே, நாம் முதலில் இந்த நகர்வலத்தை முடித்துக்கொண்டு பிறகு யோசிப்போம். நகர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 2 நாட்கள் கழித்து அந்த மந்திரி மாறு வேடத்தில் அந்த கடைக்கு வந்தார். அந்த கடையினுடைய உரிமையாளர் தனியாக உட்கார்ந்து கொண்டு, வியாபாரமே ஆகவில்லையே, நான் என்ன செய்வேன்? எந்த ஒரு மரக்கட்டையும் சந்தன மரக்கட்டையும் விற்பனையாகவில்லை அப்படின்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தார். உடனே அந்த மந்திரி, என்ன விஷயம்ப்பா, ஏன் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கு? இல்லைங்க, எனக்கு வியாபாரம் சுத்தமாக நடக்கல. நான் சந்தன மரத்தில் அதிகமாக முதலீடு செய்து விட்டேன். இந்த மரத்தை விற்றால்தான் என் குடும்பம் நல்ல விதமாக நடத்த முடியும். அதுக்கும் எனக்கு முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய அரசன் இறந்தால் நல்ல விதமாக இருக்கும். உடனே அதிர்ந்து போனார் அந்த மந்திரி. என்னப்பா சொல்ற? நாட்டினுடைய அரசர்? ஆமாம், இந்த நாட்டினுடைய அரசர் இறந்து விட்டால் நிறைய சந்தன மரங்கள் வாங்குவார்கள். அப்படி வாங்குகின்ற பொழுது எனக்கு நல்ல வியாபாரமாகும். அப்படி வியாபாரமானால் என்னுடைய குடும்பமும் நல்ல விதமாக இருக்கும், நானும் நல்ல விதமாக இருப்பேன். ஏனென்றால் ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களோ தனவந்தர்களோ இறந்தால்தான் சந்தன மரத்தை வாங்கி எரிப்பார்கள். இந்த ஊரில் அப்படி யாரும் இல்லை. இந்த சந்தன மரத்தை வாங்க வேண்டும் என்றால் அரசரால் முடியும். அரசர் நல்ல விதமாக இருக்கிறார், என்ன செய்யலாம்? அப்பொழுதுதான் இவருக்கு, அந்த மந்திரிக்கு, அரசர் கூறிய சிறை சேதம் செய்ய வேண்டும் என்று எதற்காக கூறினார் என்பதை புரிந்து கொண்டார். ஒருவருடைய எண்ணம் தான் அடுத்தவருடைய கர்மாவில் தலையிடுகிறது. நாம் அடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும், நமக்காக நாம் எதையுமே அடுத்தவர்களுடைய கஷ்டப்படுத்தி அதை பெறக்கூடாது அப்படிங்கிறதா உண்மை. அப்படி கஷ்டப்படுத்தி அவர்களை துன்புறுத்தி ஒரு விஷயத்தை நாம் செய்து கொள்ளுகிறோமே ஆனால் அவர்களுடைய சாபத்திற்கும் கர்மாவிற்கும் நாம் ஆளாகி விடுவோம். இதுதான் கர்மா. ஒருவனை துன்புறுத்தி வேலை வாங்கி
அவனுக்கு சரிவர கூலி கொடுக்காமல் அவனை துன்பத்தில் ஆழ்த்தினால் கண்டிப்பாக அந்த கர்மா என்னை ஆட்டி படைக்கும். அது மாதிரிதான் இந்த வியாபாரியும் அந்த அரசரை நினைக்கிறார். மந்திரிக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மந்திரி அப்படிங்கிறவங்க எப்பொழுதுமே ஆலோசனை கூறுவதில் சிறந்தவராக இருக்க வேண்டும். ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறை திருத்துவதற்குத்தான் மந்திரி, தவறை அதிகப்படுத்தக்கூடாது. உடனே ஒரு சில பொற்காசுகளை கொடுத்து சந்தன கட்டைகளை வாங்கி கொண்டார். அந்த சந்தன கட்டைகளை எடுத்து சென்று அரசரிடத்திலே, அரசே, தங்களை பார்க்க வருவதாக நான் மாறு வேடத்தில் சென்று அந்த கடைக்காரரிடம் கூறினேன். நீங்கள் சிறை சேதம் செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த கடைக்காரரிடத்திலே மாறு வேடத்திலே சென்று நம் நாட்டு அரசரை சந்திக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவர் இந்த சந்தன மரக்கட்டைகளை அவருக்கு பரிசாக அளியுங்கள் என்று கொடுத்தார். பணம் வாங்கிக் கொள்ளவில்லை. இந்த சந்தன மரக்கட்டைகளை அவருடைய ஞாபகார்த்தமாக உங்களுக்கு பரிசாக அளிக்க வேண்டும் என்று கூறியதனால் அதை உங்களிடத்திலே சமர்ப்பிக்கிறேன். இந்த அரசருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இவ்வளவு நல்ல மனிதனாக இருக்கிறார், நாம் ஏன் அவரை சிறை சேதம் செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் என்று தெரியவில்லை. அதனால் அவருடைய மனசு மாறியது. அவன் நல்லவிதமாக இருக்க வேண்டும் என்று அந்த அரசர் ஆசைப்பட்டார். உடனே நிறைய தங்க காசுகளை கையில் அள்ளி, இதை அவரிடத்திலே என்னுடைய பரிசு பொருட்களாக கொடுத்து விடுங்கள் என்று அமைச்சரிடம் கூறினார். அதையும் கொண்டு வந்து அமைச்சர் அந்த கடைக்காரரிடம் கொடுத்தார். அதை பெற்று அவர் சந்தோஷமாக வாழ்ந்தார். என்னுடைய வாழ்க்கைக்காக, நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய குடும்ப நலனுக்காக அடுத்தவரை துன்பப்படுத்தியோ அடுத்தவரை கஷ்டப்படுத்தியோ நான் பார்த்தேனே ஆனால் அதுதான் கர்மாவாக கருதப்படுகிறது. இந்த கர்மா என்பது நான் செய்த தவறான செயல்கள், தவறான எண்ணங்கள். என்னுடைய சந்தோஷத்திற்காக நான் அடுத்தவர்களை துன்பப்படுத்துகின்ற பொழுது அதுவே கர்மாவாக கருதப்படுகிறது. எப்பொழுதும் தர்மமான முறையிலே, நியாயமான முறையிலே நாம் நடந்து கொண்டோமேயானால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு எப்பொழுதும் அருள் புரிவார். எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியினுடைய அருளோடு எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்.